ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் சம்மர் வெக்கேஷன் முடிய போறேன்னு நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நானும் அதே நிலைமை தான் இருக்கேன். ஆனா நீங்க எல்லாருமே ஏதாவது ட்ரிப்புக்கெல்லாம் போயிருப்பீங்க. அப்ப இந்த வீடியோ என்னவா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இது ஒரு ட்ரிப் வீடியோ தான். இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு நடந்துருச்சு. ஸோ எங்க போறோம்லாம் நான் இப்ப சொல்லல. இனிமே நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது ஒரு சோலோ ட்ரிப்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அவ்வளோ திறமைலாம் எனக்கு இல்லை. என் வீட்லேயும் விட மாட்டாங்க. பட் ஸ்டில் ஒரு நாள் நான் கண்டிப்பாக சோலோ ட்ரிப் போவேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். இப்போ ஆனால் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக தான் போகிறோம். அது கண்டிப்பாக ஜாலியாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய் பாய். இது ஒரு கேர்ள்ஸ் ஒன்லி ட்ரிப். ஆக்சுவலி ட்ரெயின் வந்து 1:15 தான் இருந்துச்சு. ஆனா நாங்க ஒரு 10 o'clock ரயில்வே ஸ்டேஷன் போற மாதிரி போனோம். പട്ടി ഉണ്ട് സൂക്ഷിക്കുവിൻ. അതന്നെ. ഞാൻ എന്താണോ ഇങ്ങനെ ആയിപ്പോയത്? താൻ ചിന്തിച്ചിട്ടുണ്ടാകും. Aesthetic അജുത. இவங்க என்னோட சீனியர்னு சொன்னா யாராவது நம்புவீங்களா? ஸோ இப்படிதான் ஒரு சீனியர் ஜூனியர் பாண்டே இருக்கணும். அதாவது டிக்கெட் கிடைச்சா அப்படியே ஓடி போற மாதிரி அவ்வளோ அவசரத்துல சுத்திட்டு இருந்தாங்க. டிக்கெட் கவுண்டர்ல அப்படியே பிடிச்சி ஆனா எடுத்து ஓடி இருப்பாங்க. அந்த அளவுக்கு குஷியில சுத்திட்டு இருந்தோம் நாங்க எல்லாரும். நடந்து கேறும் எஸ்கலேட்டர். ஐயோ, காய்ஸ் நாங்க எல்லாம் ட்ரெயின் ஏற போறோம். அதனால மேக்கப் போறதால யாருமே ஃபேஸ் காட்ட மாட்டேறாங்க. Hey y'all, come look at this. Much later. ஒரு வழியா நாங்க இறங்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. எஸ் காய்ஸ், இட்ஸ் பாண்டிச்சேரி. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினோடனே நாங்க வந்து ஒரு பைக் ரெண்ட்டுக்கு எடுத்தோம். பர் பைக் வந்து 350 rupees. அங்கேருந்து நாங்க டைரக்டா நாங்க ரூமுக்கு வந்தோம். ஆல்ரெடி நாங்க புக் பண்ண ரூம் தான். ரொம்ப கிளீனா நீட்டா நமக்கு அஃபோர்டபுளான ரேட்டு தான் இருக்கும். ஹாய் காய்ஸ், ஸோ பாண்டிச்சேரி வந்தாச்சு. எல்லாம் இப்போதான் ரூம் எல்லாம் ஏறி ஷிஃப்ட் ஆகி ஐ மீன் எல்லாமே ஃப்ரெஷ் ஆகி எல்லாம் ரெடியாக இருக்கும். செம்ம வேற எல்லாம் வேக்கும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ நான் நிற்கிற இந்த ரூமில் எப்படின்னா பர் ஹெட் வந்து 200 rupees தான். ஸோ நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம்னு வீடியோ பாருங்க. ஹாய் காய்ஸ், ஸோ நாங்கள் எல்லாருமே ரெடி ஆயிட்டோம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு போறேன். அவளும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போறேன்னு எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. எல்லாம் ரெடியாகி கிளம்புறதுக்கே ரொம்ப லேட் ஆச்சு. நாங்கள் ஜேர்னி ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் என்னன்னா இந்த பைக்கில் வந்து மிரர் சரியில்லை, பிரேக் சரியில்லை, அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்குது. ஸோ இவ்வளோ வெயில் அடிக்குதே என்ன பண்ணலான்னு யோசிச்சு தான் நாங்கள் அப்படியே ஒரு சன்கிளாஸ் வாங்கலாம்னு முடிவு பண்ணுறோம். அப்படியே சன்கிளாஸஸ்லாம் எல்லாம் மேட்சிங் அவுட்ஃபிட்க்கு மேட்சிங் அதெல்லாம் போட்டு சுற்றிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப லேட்டும் ஆச்சு. சரி ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் நான் ஒரு கரும்பு ஜூஸ் கடை பார்த்தோம். அங்க கரும்பு ஜூஸ்லாம் குடிச்சு அப்படியே கொஞ்சம் சில்லுன்னு வைப் பண்ணி அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். அங்க பார்த்தோன்னா ரொம்ப வெயிலும் இருக்கு, அதுக்கேற்ற டிராஃபிக்கும் இருக்கு. ஒரு வழியா டிராஃபிக்லாம் கடந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனா பாண்டிச்சேரியில் என்ன இருக்கோ இல்லையோ நிறைய லிக்கர் ஷாப்ஸா நிறைய இருந்துச்சு. இந்த மாதிரி ஷாப்பிங் பண்றதுக்கும் நிறைய இருந்துச்சு. பட் மெயினா லிக்கர் ஷாப்ஸ் தான் இது விட நிறைய பார்த்தேன். அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு நாங்க கடைசியில பாரடைஸ் பீச்சுக்கு போற வழியில வந்துட்டோம். என்ன யாருக்கும் ரூட் தெரியாம அப்படியே நிறைய போய் சுத்திக்கிட்டே இருந்தோம் கூகுள் மேப் போட்டு. அதுவும் மெயினா நான் தான் மேப் போட்டு நிறைய அலைய வச்சுட்டேன் எல்லாரையும். அப்புறம் ஐஷாவும் ஒரு குட் கூகுள் மேப்பர் தான். அப்படியே எல்லாரையும் ஒரே டைரக்ஷன்லாம் கொண்டு வந்து நாங்கள் எப்படியோ டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம் கைஸ்.
பாருங்களேன் பில்டிங்லாம் எவ்வளோ அழகா செஞ்சுருக்காங்க. நாங்கள் அதெல்லாம் முடிச்சு அப்படியே லேக் கஃபேல போய் அங்கே இருக்கிற எல்லாம் டெசர்ட்ஸு இதெல்லாம் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு தான் அப்படியே போனோம். என் மைக்கோட வயர் வேற முன்னாடி முன்னாடி வந்து விழுந்துட்டுருச்சு. அப்படியெல்லாம் போய் பார்த்தா நல்ல ஒரு வியூவாகவே இருந்துச்சு. பீச்சு, அது டெக்கரேஷன்ஸ், அங்கே இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே ஒரு வேற டைப் ஆஃப் ஃபீல் கொண்டு வந்துருந்துச்சு. ஆக்சுவலி கப்புள்ஸ் எல்லாம் போனால் ஆக்சுவலி நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்படியே நானும் பீச் வியூ எல்லாம் பார்த்து எல்லாரும் சீட்லாம் கண்டுபிடிச்சி உட்காந்து எப்படிலாம் போஸ்ட் தரலான்னு அப்போவே நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் என்ன பண்ணோம், நாங்கள் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சு என்ன சாப்பிடலாம்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம் மெயினா. ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஒரு வியூவா தான் இருக்கு. சாப்பிட்றதுக்கு ஏத்த நல்ல காத்தோட்டமா இருக்கு. பாண்டிச்சேரியில எல்லாம் இவ்வளவு வெயிலா இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலி பாண்டிச்சேரி செம்ம அழகா குப்பை இதெல்லாம் கிடையாது. நல்லா எல்லா இடமும் ரொம்ப நீட்டா வச்சிருக்காங்க. அங்கங்க லிக்கர் ஷாப்லாம் இருக்கு. சரி ஏற போறது இல்ல. நல்லாதான் இருக்கு எல்லாமே பார்க்க. ஆக்சுவலி ஆல்ரெடி வந்திருக்கேன் பாண்டிச்சேரி. ஒரு டைம் வந்திருக்கேன். நான் விசிட்டட் காந்தி பீச். பீச்ல உட்காந்துட்டு சாப்பிடலாம். வேற எல்லாரும் வாங்க. எல்லாம் ஃபுட் ஆர்டர் பண்ண போயிருக்காங்க. என்னால நடக்க கூட சக்தி இல்ல. காலையில கஃபேல என்ன சாப்பிட கிடைக்கும்னு எனக்கு தெரியல. இட்லி தோசை எல்லாம் இருக்காது. எனக்கு அந்த மாதிரி ஏதாவது வேணும். நல்லா பசங்க இப்போ கோல்ட் காஃபி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் போல். നോക്ക് ഇങ്ങനെ വരുന്നേ. അവിടെ അടിക്കുന്നു ഫോട്ടോ എടുക്കുമ്പോ ഒന്ന് കൈ മാറ്റി ശ്വാസിനി. സുഭാഷേ സുഭാഷേ നനഞ്ഞു പോവാട്ടോ നമുക്ക്. பீச்ல வந்து ஏன் இது போட்டு சுத்திட்டு இருக்கேன்னு நினைப்பீங்க. இங்க செம்ம வெயிலா இருக்கு. நான் பண்ண ஸ்கின் கேருக்கு எல்லாமே இப்பவே ஒரு பதிலே கிடைச்சிடுச்சு. நீங்க அதெல்லாம் பண்ணதே வேஸ்ட்னாச்சு. எல்லாமே ரொம்ப எல்லாருமே டேனா மாறிட்டோம். அதாவது 12 மணிக்கு நாங்கள் இங்கே வந்து பீச்சில் சுற்றிட்டு இருக்கோம். எல்லாம் இப்போவே டயர்ட் ஆகிட்டோம். இனிமேல் தான் ஃபோட்டோஸே எடுக்கணும். நாங்கள் சாப்பிட்றதுக்கே டயர்ட் ஆகிட்டோம். சரி நல்லா தான் இருக்குது, காற்று நல்லா இருக்குது. ரொம்ப வெயில் ரொம்ப அடிக்குது. இவங்க 2 பேர் வைப் பண்ணிருக்காங்க. வேற 2 பேர் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நல்லாதான் இருக்கு. கேவலமா இருக்கேன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருட்டா இருக்குன்னு போட்டு. எல்லாரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அப்புறம் கொஞ்சம் தண்ணிலலாம் நனைஞ்சு அப்படியே நாங்கள் கொஞ்சமாக நடந்து வந்தப்போ தான் நாங்கள் இந்த ஷாப் பார்த்தோம். அதாவது நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. நிறைய திங்ஸ்லாம் கொஞ்சம் எஸ்தட்டிக்கான திங்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அதாவது நமக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கிற திங்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனால் நான் எதுவும் வாங்கலை, அதான் மேட்ரு. நாங்க நடந்து அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு வந்தோம். அதான் பிரெஞ்சு காலனி. அதாவது அங்க இருக்கிற ஒவ்வொரு பில்டிங்கும் அவ்வளவு அழகா அவங்க பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா என்ன, எல்லாத்துக்கும் பிரச்சனை ஒரே வெயில் மட்டும்தான்.
இந்த வெயிலுக்கு ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது போட்டுக்கலான்னு தான் நாங்கள் அப்படியே கோரமண்டலுக்கு போனோம். அங்கே போய் இருக்கிற மெனு பார்த்து எங்கள் தலை சுற்றிச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பியர் அந்த மாதிரி கொஞ்சம் ஆல்கஹாலிக்கான திங்ஸ்லாம் வந்துச்சு. அதனால நான் எதுவுமே குடிக்கல. கொஞ்ச நேரம் ஏசிலாம் அப்படியே வாங்கி உட்காந்து பேசி அந்த வெயிட்டர்ஸ் எல்லாமே எங்களே தான் முறைச்சிட்டு இருந்தாங்க. நாங்களே அவங்க கெட் அவுட் சொல்றதுக்குள்ள நாங்களாவே இறங்கி வெளியே வந்துட்டோம். எல்லாருமே ரொம்ப டயர்டானதால நாங்கள் எல்லாருமே திருப்பி ரூம்க்கே போகலாம், கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷாக வரலான்னு പോയിട്ടോ. ഞങ്ങൾ എല്ലാവരും ഉറങ്ങി എണീറ്റ് നെക്സ്റ്റ് ട്രിപ്പിനുള്ള പണി തുടങ്ങി. അവിടെയും പോയി ഞങ്ങൾ അവശയായി വരും. ബൈ. One eternity later. കാണില്ല. Food street boys. High spirits. ആ സൈഡിലേക്ക് പോവാം. വാ. എല്ലാം തിന്ന് അലിനേഷ് തിന്ന് ബ്ലോഗ് അടച്ചല്ലോ. ദാ The next day. எஸ் guys, ஸோ நெக்ஸ்ட் டே எக்ஸ்ப்ளோர் பண்ண நாங்கள் ரெடியாக வந்துட்டோம். அதை விட நைட்டு ரொம்ப மழையா இருந்து எப்படியோ தப்பிச்சுதான் நாங்கள் ஸ்கூட்டியில் நாங்கள் வீட்டில் கரெக்டாக வந்து சேர்ந்தோம். ഇന്നത്തെ ഡ്രൈവർ ഷാസ്മി ആട്ടോ. നമുക്ക് കാണാൻ പറ്റുമെന്ന് നോക്കാം ഇനി വീഡിയോയിൽ ജീവനുണ്ടെങ്കിൽ. കാര്യം ഒരു വണ്ടി വരുന്നപ്പോൾ പിടിച്ചിട്ടുണ്ട്. நாங்கள் அதுக்கப்புறம் திருப்பியும் ஃப்ரெஞ்ச் காலனிக்கே போனோம். ஏன்னா நாங்கள் வீடியோஸ் எல்லாம் எடுக்கல, ஃபோட்டோஸ் எடுக்கல. அப்போ தான் ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர் வந்து எங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க. நல்லா அழகாக வர இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் அப்படியே லே பெட்டட் ஃப்ளோருக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு ஹோட்டல். ஆக்சுவலி என்னென்னா ஃபுல் மிரராக இருக்கும் சுற்றி முற்றி. அங்கே ஏதாவது நம்ம ரியாக்ஷன் விட்டால் கூட எல்லாரும் எல்லாமே பார்க்கலாம், அந்த அளவுக்கு மிரர்ஸ் இருக்கும். எந்த சைடு திரும்பினாலும் மிரர்ஸாக இருக்கும். அங்கே எல்லாம் எல்லாமே நல்லா ஜூஸ்லாம் ட்ரை பண்ணோம் நாங்கள். അതെ. திருப்பியும் பசிக்க ஆரம்பிச்சதுனால நாங்கள் டக்கா பிஸா போனோம். அங்கே ஒரு ஜம்போவே ட்ரை பண்ணோம். நிறைய சாப்பிட்டு இருந்துச்சு, எல்லாரும் ஃபுல்லாக சாப்பிட்டோம். பிஸாலாம் சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் அப்படியே 3 பேரும் சண்டே மார்க்கெட் போனோம். சண்டே மார்க்கெட் போய் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணி அப்படியே பீச்சுக்கெல்லாம் போய் கொஞ்ச நேரம் அப்படியே காற்றுலாம் வாங்கி உட்காந்து அப்படியே திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு வந்துட்டோம். നല്ലൊരു ഹായ് അടിച്ചോ. ഞാൻ യൂട്യൂബറാണ് കേട്ടോ. നമ്മൾ ഹായ് പറയാണ് ക്വാണ്ടിറ്റി. ഭഗവാനെ நாங்கள் கிளம்பி சேலம் ரீச் ஆயிட்டோம். ஸோ ஆக மொத்தத்தில் பாண்டிச்சேரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா சரக்கு போட்டு சில் பண்ணுற பிளேஸ்.
சும்மா பாக்குறது வேணா போயிட்டு வரலாம் அவ்வளவுதான். வேற வழியில வர ஓட்டோக்காரன் தூங்கினே இருந்தாங்களா டிராப் பண்றதுக்கு. ஸோ நாங்க எல்லாம் பாட்டு பாடி அவர் வந்து முழிச்சிட்டு இருக்கிறதுக்காக பாட்டு பாடி எல்லாம் அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். കരിങ്കാളിയല്ലേ ആരാ